வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடுக நடனம் ஆடுகவே அப்படின்னு சிவபெருமானுடைய நடனத்தை பற்றி நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல்க அற்புதமான பாடலை தான் கற்றுக்க போகிறோம். அதாவது சிவபெருமான் தில்லையில் ஆடுகின்ற நடன காட்சியை வர்ணித்து இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க. மற்றும் சிவபெருமானே ஆடுக நடனம் ஆடுகவே, தில்லையில் ஆடிய ஆட்டம் என்ன, இந்த பிரபஞ்சத்தை ஆட்டிவிக்கும் ஈசா, இந்த பிறவி பயத்தை போக்குகின்ற நடராஜ பெருமானே, உம்முடைய நடனத்தை கண்டு நான் வியந்து இந்த பாடலை பாடுகிறேன் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வர்ணிக்கிறதுங்க. அந்த பாடலை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோங்க. புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஆடுக நடனம் ஆடுகவே அப்படின்னு அற்புதமான சோமவார பாடல் மற்றும் பிரதோஷ தின பாடல். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போது இந்த பாடலை நம்ம கற்றுக்கலாங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பாடல்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் மற்றும் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்ற பூஜை முறைகள் எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது புரிய வருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் அப்படியே உடனுக்குடன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தெரிய வருங்க. சரி வாங்க, இந்த பாடலை நம்ம கற்றுக்கலாம். ஆடுக நடனம் ஆடுக நடனம் ஆடுகவே, அற்புதமான பாடல். நடராஜ பெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு பாடல் வரிகள், அற்புதமான பாடல். எல்லாரும் கற்றுண்டு சிவபெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். பாடலாம் வாங்க. ஈஸியாக இருக்கும் பாடல், லிரிக்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாடலாம் வாங்க. ஆடுக நடனம் ஆடுகவே, அரஹர சிவனே ஆடுகவே, 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 சிவகைலாசா பரமேசா, திரிபுரம் எரித்த நடராஜா, பவபயம் போக்கும் பரமேசா, பனிமலை ஆளும் சர்வேசா, சிவகைலாசா பரமேசா, திரிபுரம் எரித்த நடராஜா, பவபயம் போக்கும் பரமேசா, பனிமலை ஆளும் சர்வேசா, ஆடுக நடனம் ஆடுகவே, அரஹர சிவனே ஆடுகவே, ஆடுக நடனம் ஆடுகவே, அரஹர சிவனே ஆடுகவே, அறுகோடு தும்பை மலராட, அணிமணி மாலைகள் தானாட, பெருகிடும் கங்கை தலையாட, பிறைமதி அதுவும் உடனாட, அறுகொடு தும்பை மலராட, அணிமணி மாலைகள் தானாட, பெருகிடும் கங்கை தலையாட, பிறைமதி அதுவும் உடனாட, ஆடுக நடனம் ஆடுகவே, அரஹர சிவனே ஆடுகவே, ஆடுக நடனம் ஆடுகவே, அரஹர சிவனே ஆடுகவே, சூலம் உடுக்கை சுழன்றாட, சுழம் கணங்கள் உடனாட, ஆலம் குடித்தோ நாடுகவே, அடியார் மகிழ ஆடுகவே, சூலம் உடுக்கை சுழன்றாட, சுழம்
வானங்கள் உடனாட ஆலம் குடிதோ நாடுகவே அடியார் மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆலவ அரசே சொக்கேசா அவனியை காக்கும் பரமேசா ஆலங்காட்டில் ஆடிடுவாய் அரஹர சிவனே ஆடுகவே ஆலவாய் அரசா சொக்கேசா அவனியை காக்கும் பரமேசா ஆலங்காட்டில் ஆடிடுவாய் அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே திருநடனம் நீ ஆடுகவே மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடிய ஆட்டம் என்ன கையிலையில் ஆடிய ஆட்டம் என்ன கால்மாரி ஆடிய கனகசேசா திருநடனம் நீ ஆடுகவே மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடிய ஆட்டம் என்ன கையிலையில் ஆடிய ஆட்டம் என்ன கால்மாரி ஆடிய கனக சபேசா ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே திருச்சிற்றம்பலம் எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். கங்கை மற்றும் தலையில் பிறை சூடியவரே, நாங்கள் அடியவர்கள் உம்முடைய ஆனந்த நடனத்தை கண்டு வியப்பாக இருக்கிறோம், கண்டு மகிழ இருக்கிறோம். ஆடுக நடனம் ஆடுகவே, நன்றாக நடனம் ஆடுவாயாக சிவபெருமானே. உம்முடைய அருள் எங்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் வேண்டும் என்று அடியார்கள் அனைவரும் வேண்டி பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல் வரிகளாக இந்த பாடல் திகழ்கிறதுங்க. பரமேசா சொக்கேசா ஆடுக நடனம் ஆடுகவே, நடனம் ஆடுங்க என்று நடனத்தை அழைக்கின்ற பாடலாக இந்த பாடல் அமைகிறது. அருகம்புல் மற்றும் தும்பை மாலைகளால் அணிந்திருந்த சிவபெருமானே, தலையில் கங்கை மற்றும் பிறை சூடியவரே, உடுக்கை மற்றும் அனைத்து சிவகணங்களுடன் நடனம் ஆடுகின்ற சிவபெருமானே அப்படின்னு சிவபெருமானின் நடன காட்சியை வர்ணித்து இந்த பாடல் அமைகிறது. அதாவது பிரபஞ்சத்திற்கு பகவான் நடராஜ பெருமான் நடனமாடும் காட்சியை வர்ணித்து இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது. ஆலம் குடித்த சிவபெருமானே, அடியார்கள் நாங்கள் மகிழும் அளவுக்கு எங்களுக்கு உம்முடைய நடன காட்சியை தரிசனம் கொடுப்பாயாக, நன்றாக நடனம் ஆடுவீராக. ஓம் சிவபெருமானே, ஓம் நமச்சிவாய அப்படின்னு இந்த பாடல் வரிகள் ஆடுக நடனம் ஆடுகவே என்று நன்றாக ஆடுங்கள் என்று நடன காட்சியை வர்ணித்து சிவபெருமானுடைய நடனத்தை வேண்டி கேட்கின்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலாக இந்த பாடல் அமைகிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை காக்குகின்ற நடராஜ பெருமானே, உம்முடைய நடன
காட்சியை எங்களுக்கு தரிசனம் தருவாயாக. எங்களுடைய துன்பங்கள் கவலைகளை எல்லாம் நீக்கும் அளவிற்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ நடனமாடி, நடராஜ பெருமானே நடனமாடி எங்களுக்கு எங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்குவாயாக என்று வேண்டுகோள் விதிக்கும் பாடலாக அமைகிறது. சிவனடியார்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு ஆடுக நடனம் ஆடுகவே என்று சிவபெருமானை வேண்டி கேட்கும் ஒரு அற்புதமான இந்த பாடல் வரிகள் வர்ணிக்கிறது. மேலும் எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கி பேரானந்தத்தில் நாங்கள் இருக்கும் அளவுக்கு உம்முடைய நடனம் எங்களுக்கு தேவை என்று வேண்டுகோள் அளிக்கும் பாடலாக அமைகிறது. சிவனடியார்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்டுதல் வைக்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது. அருமையான அற்புதமான பாடல். அடியார்கள், அதாவது சிவனடியார்கள் அனைவரும் சிவபெருமானிடம் நடனம் ஆடும்படி வேண்டுதல் விண்ணப்பம் வைக்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறதுங்க. மற்றும் சிவபெருமானுடைய நடன காட்சியை வர்ணிக்கும் அளவிற்கு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. என்ன அன்பர்களே, இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.